பார்த்தா போயிட்டே இருந்தேன். புகழ் செல்ல செல்ல போயிட்டே இருக்கும். புகழ் வந்துட்டே இருக்கும். நமக்கா பசி எடுக்கிறது கூட தெரியாது. ஏன்னா செடிக்கு சுவையா வந்துட்டே இருக்கிற போது நமக்கு எங்கன்னு கேட்க போகுது, பசி எடுத்து எங்க இருக்க போகுது. அந்த மாதிரி எம்பாருடைய புகழை எம்பெருமானாருடைய புகழையும் கொண்டுட்டே இருக்க அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கிருபை, அதிலே எம்பாருடைய கிருபை அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மற்றைய மொழிவார்களுடைய ஆச்சாரியர்களுடைய கிருபையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படிங்கிற ரீதியிலே இந்த எம்பாரும் ராமானுஜர் ஆச்சாரியன் எம்பார் சிஷ்யன், இந்த ஆச்சாரியனும் சிஷ்யனும் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு நாம் அனுபவிக்கிற போது அதே மாதிரி ரெண்டு ஆச்சாரியன் சிஷ்யன் இருந்தாங்க. யாருன்னு கேட்டா, ஒன்று விட்டி சித்தர் தங்கள் தேவர் அப்படின்னா குழந்தை. யாரு விட்டி சித்தர் தங்கள் தேவர் அப்படின்னு சொன்னா யாருன்னா குழந்தை, சொன்னா கோதை. அப்பாதான் குருன்னா எனக்கு. அப்போ குருவும் சிஷ்யனும் ஆயிட்டான். விட்டி சித்தரும் கோதையும் குருவும் சிஷ்யனும் ஆயிட்டான். இன்னொரு சிஷ்யன் யாருன்னு கேட்டான். அப்பா என்ன பண்ணாருன்னா சிஷ்யன் குரு என்ன பண்ணணும்னு கேட்டான். சிஷ்யன் என்ன விரும்புறாரோ அதை செய்யணும்னு, அது உயர்ந்த எண்ணமா இருக்கணும். சிஷ்யன் என்ன கேட்டாங்க, மானிடவர்க்கு என்று பேச்சு படி வாழ